நண்பர்களே, கற்பனை பண்ணுங்க. இரவு 9 மணி. நீங்க கடையில பிரியாணி வாங்கிட்டு வீட்டுக்கு நடந்து போறீங்க. திடீர்னு ஒரு போலீஸ் வேன் உங்க முன்னாடி நிக்குது. ஒரு ஆபீசர் வெளிய வர்றார். டேய், நில்லு. நீ தான் இந்த ஏரியால திருடுற ஆளு. வா ஸ்டேஷனுக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? பயப்படுவீங்களா? அமைதியா போவீங்களா? இல்ல, உங்களுக்கு உரிமை இருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆர்டிகிள் 22. உங்களை யாரும் தப்பா அரெஸ்ட் பண்ண முடியாது, சட்டம் சொல்குது. இப்போ ராமுவோட கதைய பாருங்க. ராமு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நல்லவன், சாந்தமானவன். அன்னைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை இரவு ராமு ஆபீஸ்ல ஓவர் டைம் பண்ணிட்டு வீட்டுக்கு போறான். வழியில அவ ஃபேவரட் கடையில பிரியாணி வாங்குறான். மனசுல ஒரே சந்தோஷம். வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிட்டு தூங்கணும். திடீர்னு ஒரு போலீஸ் வேன் ராமு கிட்ட நிக்குது. ஆபீசர் வெளிய வர்றார். டேய், நில்லு. ராமு நிக்கிறான், நடுங்குறான். சார், என்ன சார்? நீதான் இந்த ஏரியால கடைகளை திருடுற ஆளு. உன்னோட டிஸ்கிரிப்ஷன் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது. ராமு ஷாக் ஆகுறான். சார், நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சார். டிசிஎஸ்ல வேலை பார்க்கறேன் சார். இது பிரியாணி சார். எவிடன்ஸ் இல்ல சார். ஆனா ஆபீசர் கேக்கல. ராமுவ ஸ்டேஷன்ல போட்டாங்க. ராமு கேக்குறான். சார், என்னோட ஃபேமிலி கிட்ட சொல்லுங்க சார். சும்மாரு. சார், லாயர் வேணும் சார். அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ராமு செல்ல உட்கார்ந்து அழுறான். அப்போ செல்க்கு வெளிய ஒரு ஃபேமிலியர் முகம் தெரியுது. சீனு. ராமு, என்னாச்சு உனக்கு? ராமு எல்லாத்தையும் சொல்றான். சீனு கோவமா ஸ்டேஷன்ல போய் ஆபீசர் கிட்ட கேக்குறான். சார், இவரை எந்த செக்ஷன்ல அரெஸ்ட் பண்ணீங்க? அரெஸ்ட் மெமோ கொடுத்தீங்களா? சார், ஆர்டிகிள் 22 தெரியுமா உங்களுக்கு? ஆபீசருக்கு வியர்க்குது. அரை மணி நேரத்துல ராமு ரிலீஸ். இப்போ கேள்வி, ஆர்டிகிள் 22 என்ன சொல்குது? பாருங்க நண்பர்களே, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகிள் 22 சொல்வது என்னன்னா, எந்த ஒரு குடிமகனையும் தன்னிச்சையா காரணம் இல்லாம அரெஸ்ட் பண்ண முடியாது. இது உங்களுக்கு சட்டம் கொடுக்கிற புரொடெக்ஷன். இத 4 பாகமா பாருங்க. முதலாவது உரிமை, ஆர்டிகிள் 22 பிரிவு 1. அரெஸ்ட் பண்ணா உடனே காரணம் சொல்லணும். போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணும்போது ஏன் அரெஸ்ட் பண்றோன்னு சொல்லணும். இது உங்கள் ரைட். காரணம் சொல்லாம அரெஸ்ட் பண்றது இல்லீகல். இரண்டாவது உரிமை, ஆர்டிகிள் 22 பிரிவு 1. லாயர் கிட்ட போக ரைட் இருக்கு. அரெஸ்ட் ஆன உடனே நீங்க சொல்லலாம், எனக்கு என்னோட லாயர் கிட்ட பேசணும். போலீஸ் இத மறுக்க முடியாது. மறுத்தா அது கான்ஸ்டிடியூஷனல் வயலேஷன். மூணாவது உரிமை, ஆர்டிகிள் 22 பிரிவு 2. 24 மணி நேரத்துல மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்தணும். இது மிக முக்கியம் நண்பர்களே. போலீஸ் உங்கள அரெஸ்ட் பண்ணா 24 ஹவர்ஸ்க்குள்ள நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கூட்டிட்டு போகணும். டிராவல் டைம் தவிர்த்து 24 மணி நேரம். அதுக்கு மேல வச்சிருந்தா அது இல்லீகல் டெடென்ஷன். நான்காவது உரிமை, ஃபேமிலி கிட்ட தகவல் சொல்லணும். நீங்க அரெஸ்ட் ஆனா உங்க ஃபேமிலி அல்லது நண்பர்களுக்கு தகவல் சொல்ல போலீஸ் கடமைப்பட்டவங்க. இதுவும் உங்கள் ரைட். சுருக்கமா சொல்லணும்னா, ஆர்டிகிள் 22 சொல்வது: 1. காரணம் கேளுங்க. 2. லாயர் கேளுங்க. 3. 24 மணி நேரம் மட்டுமே வச்சிருக்கலாம். 4. ஃபேமிலி கிட்ட தகவல் சொல்லணும். இந்த 4ம் உங்கள் கான்ஸ்டிடியூஷனல் ரைட். சரி நண்பர்களே, நடைமுறையில என்ன பண்ணணும்னு பாருவோம். முதல் ஸ்டெப், பயப்படாதீங்க, அமைதியா இருங்க. கோபப்பட்டு சிச்சுவேஷனை மோசமாக்காதீங்க. 2வது ஸ்டெப், நேரடியா கேளுங்க. சார், என்னை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? காரணம் சொல்லுங்க. இது உங்கள் லீகல் ரைட், கேட்கலாம். 3வது ஸ்டெப், உடனே சொல்லுங்க, எனக்கு என்னோட லாயர் கிட்ட பேசணும். லாயர் இல்லன்னா லீகல் எய்ட் கேளுங்க, அது இலவசம். 4வது ஸ்டெப், உங்கள் ஃபேமிலி கிட்ட இன்ஃபர்மேஷன் போகட்டும். யாரோட ஃபோன் நம்பர் மனப்பாடமா தெரியுமோ அவங்களை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க. 5வது ஸ்டெப், எல்லாத்தையும் நினைவில் வையுங்க. எந்த நேரத்துல அரெஸ்ட் ஆனீங்க, யாரு அரெஸ்ட் பண்ணாங்க, என்ன சொன்னாங்கன்னு. 6வது ஸ்டெப், ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரைட்ஸ் வயலேஷன் ஆச்சுன்னு தோணினா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆன்லைன்லயே போடலாம். நண்பர்களே,
இன்னைக்கு நம்ம ஆர்டிகிள் 22 பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமான டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ லீகல் அவேர்னஸ் பர்பஸ் மட்டுமே. உங்களுக்கு ஸ்பெசிபிக் லீகல் ப்ராப்ளம் இருந்தா ஒரு குவாலிஃபைட் லாயர் கிட்ட பேசுங்க. நன்றி நண்பர்களே. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம்.